உணவின் அருமை. சோலையூர் ஒரு அழகான சின்ன கிராமம். அங்கு குமரன் என்ற ஒரு சிறுவன் அவர் பெற்றோருடன் வாழ்ந்திருந்தார். அவனுடைய அம்மா நன்றாக சமைப்பார். தினமும் விதவிதமாக அவனுக்கு சமைத்து கொடுப்பாள். ஆனால் குமரனிடம் ஒரு கெட்ட குணம் இருந்தது. என்னவென்றால் அவன் உணவை அதிகமாக வீணாக்குவான். ஒரு நாள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது உணவை மறுபடியும் ஒதுக்கி வைத்தான். சாப்பிடாமல் வீணாக்கினான். அவன் அம்மா அவனுக்கு அறிவுரை கூறினாள், உணவை வீணாக்க கூடாது, மிகவும் பாவம் அது. இந்த உணவு விவசாயியின் உழைப்பு, மழையின் அருள், பூமியின் பரிசு. இந்த உணவை வீணாக்குவது பெரும் பாவம். இந்த உணவுக்காக ஒரு நாள் நாம் இயங்கக்கூடிய காலம் வரும். அதனால் கிடைக்கும் உணவை வீணாக்க கூடாது என்று எச்சரித்தாள். அறிவுரையும் கூறினார். இருப்பினும் குமரனுக்கு அந்த அறிவுரைகள் எதுவுமே காதில் ஏறவில்லை. அன்று மாலை நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீண்டு திரும்பும் பொழுது வழியில் ஒரு வயதான தாத்தாவை பார்த்தான். அவர் மிகவும் சோர்ந்து போய் கிழிந்த ஆடைகளுடன் அமர்ந்திருந்தார். அவர் கண்களில் பசி கெரிந்தது. குமரனை பார்த்ததும் கையை நீட்டி மெதுவாக, எனக்கு மிகவும் பசிக்கிறது, கொஞ்சம் உணவு தர முடியுமா என்று கேட்டார். குமரன் நின்று ஒரு முறை யோசித்தான். குமரன் அவன் அருகில் வந்து நின்று ஒரு முறை அவர் கண்களை உற்று பார்த்தான். முதல் முறையாக பசியை அவன் நேரில் பார்க்கிறான். அந்த உணர்வு அவன் மனதுக்குள் ஏதோ செய்தது. விரைவாக வீட்டுக்கு ஓடினான். வீட்டில் இருந்த உணவை கொண்டு வந்து அந்த தாத்தாவிற்கு கொடுத்தார். அவர் அதை வேக வேகமாகவும் ரசித்தும் சாப்பிட்டார். அதை பார்க்கும்போது இவன் மனதுக்குள் மிகவும் வேதனையாக இருந்தது. இந்த உணவைத்தானே மதியம் நாம் வீணடித்தோம் என்று எண்ணி வருந்தினான். அவன் அம்மா கூறிய வார்த்தைகள் மீண்டும் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. பசி நீங்கியதும் அந்த தாத்தா அவனை பார்த்து புன்னகை செய்தார். அவனை ஆசீர்வதித்தார். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த இரவு குமரனுக்கு உறக்கம் வரவில்லை. அவன் அம்மாவிடம் கூறினான், அம்மா, இனிமேல் நீங்க சொல்லுவது போல் கேட்கிறேன். உணவை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். பசியின் வேதனை என்ன என்பதை இன்று நான் கண்களால் கண்டேன். எனக்கு மிகவும் வருத்தமாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது என்று கூறினான். அவன் அம்மாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. தன் மகனை இறுக கட்டி கொண்டார். உணவை ஒருபோதும் வீணாக்கக்கூடாது. நாம் வீணாக்கும் உணவு ஒருவரின் பசியை போக்கக்கூடியது. எனவே உணவை வீணாக்காமல் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளித்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். தான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை தன் நண்பர்களுக்கும் கூறினான். எல்லோரிடமும் இனிமே உணவை வீணாக்க கூடாது. அந்த உணவு என்பது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று அறிவுரை கூறினான். அவன் நண்பர்களும் சரி, நாங்களும் இனி உணவை வீணாக்க மாட்டோம் என்று உறுதியுடன் கூறினார்கள். உணவை வீணாக்காதீர்கள். பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவை பகிர்ந்து அளியுங்கள். ஒவ்வொரு தானியமும் நமக்கு கிடைப்பது ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். Thanks for watching Bingo Bing.